Hey guys, welcome back to our channel. உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜூம் இன் ட்ரான்சிஷன் வந்து கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். பட் கார்னர் ஜூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இல்லைனா ஒரு பிவோட் ஜூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற போல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டேரக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக டைமென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், உங்களோட ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வீடியோஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீன் அதாவது நீங்கள் என்ன ரேஷியோவில் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் அதை வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து க்ராப் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 4:5 ரேஷியோவில் இருக்குது. பட் இதை வந்து நம்ம இந்த ரேஷியோவுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி மாற்றணும்னு சொல்லித்தரேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே போல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அந்த இமேஜையும் அந்த ஷேப்பையும் கிளிக் பண்ணிவிட்டு நடு ஆப்ஷன் குரூப்பில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் ஆயிரும். ஸோ இதே போல் செகண்ட் இமேஜையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து க்ராப் பண்ணுறதுக்கு வேறு ஆப்லாம் வந்து போய் க்ராப் பண்ண அவசியம் கிடையாது. இதே போல் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃபைன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஜூம் இன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பட் கார்னர் ஜூம். ஓகேங்களா? இது எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போய்க்கோங்க. ஸோ போயிட்டு அதில் மூவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை அகைன் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு காட்டும் ஸ்வைப் ஹியர் டு மூவ் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், சென்டரில் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த சைடு வந்து உங்களுக்கு ஜூம் பண்ண போகிறீங்க, அதாவது கார்னர் எந்த கார்னரில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஜூம் இன் நடக்கணுமோ ஸோ அந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போய்க்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் கார்னரில் வந்து எனக்கு ஜூம் இன் வேணும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை நான் வந்து ரைட் கார்னருக்கு கொண்டு போய்க்கிறேன். ஸோ கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கேல் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 கீ ஃப்ரேம்ஸ் வைங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து இதே போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் வந்து சாதாரணமாக ஜூம் ஆகாமல் ஸோ அந்த கார்னரை பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இந்த ஜூம் வந்து நடக்கும். ஸோ இது வந்து இதுக்கு பேர் தான் கார்னர் ஜூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிவோட் பாயிண்ட்டை நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து அகைன் சொல்லி காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை வந்து வச்சுக்கிறோம். இப்போது இதுக்குமே வந்து ஒரு ஜூம் இன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, இதே போல் இதுக்குமே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எந்த கார்னரில் வந்து ஜூம் இன் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் கூட நீங்கள் வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு போய்க்கோங்க. ஓகே சார். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் போய்கிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிரர் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் பிளர் ஆப்ஷனில் போய்ட்டு மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மோஷன் பிளரோட வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே எனஃபாக இருக்கும்.
ஸோ இதை காப்பி பண்ணி அடுத்த லேயருக்குமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ கைஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், சிம்பிள் தான். நீங்கள் வந்துட்டு ஒரு சாஃப்ட் எடிட் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு பேடாஸ் எடிட் கூட யூஸ் பண்ணலாம். பட் சாஃப்ட் எடிட்டுக்கு வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அந்த பிவோட் பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி செவரல் டைரக்ஷன், ரைட் கார்னர் வைக்கலாம், இல்லைனா லெஃப்ட் கார்னர் வைக்கலாம். எந்த கார்னர்னாலும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இல்லை கார்னர் இல்லைனா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இல்லைனா டவுன் இல்லைனா அப்வர்ட்ஸில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் பார்த்தா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டடா பாய், see you.